ஒரு காலத்தில் 150 to 160 சிசி செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்யூட்டராக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த 160 சிசியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்போர்ட்டி செக்மெண்ட்டை வந்து கொண்டு வந்தாங்க டிசைன் அளவில், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் டியூனிங்கோட. இப்போ இந்த 160 சிசி செக்மெண்ட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் ஒரு குரூசியராகவே யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கோல்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி பக்காவான ஒரு நேக்கர் குரூசியராகவே மாற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இன்றைக்கி நம்மளோட ஆல் நியூ 160 அப்டேட்டட் KTM டியூக் தான் வந்து இருக்குது. இந்த 2026 இந்த வண்டிக்கான என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது டீட்டெயில் அந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரைட் ரிவ்யூ, வண்டி எப்படி தான்ப்பா இருக்குது, 200 வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வாங்குறது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்ற டீட்டெயிலான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்த்தல்ஸ் யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வீடியோ பின்னாடி நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த வண்டியில் என்னெல்லாம் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, வேறு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். 2026 கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற டிசிஷன் கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க முடியும். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை நமக்கு எடுக்க உதவுன ஷோரூம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாஷ் KTM ஓசூர். ஸோ உங்களுக்கு KTM பைக்ஸில் ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நெக்ஸ்ட் ஆகாஷ் பஜாஜ் டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக வந்து அவங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. எந்த வண்டி வந்தாலுமே நமக்கு இமீடியட்டான ரெஸ்பான்ஸ், இமீடியட்டாக வண்டி வந்து கிடச்சிரும். இது எல்லா வீடியோஸ்க்கும் பின்னாடி கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த அப்ரிஷியேஷன் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆகாஷ் பஜாஜ் டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஹார்த்தல் யூடியூப் சேனல் சார்பாக. இந்த 2026 இந்த வண்டியில் சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்ஸ் அப்படின்றது தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். மொதல் விஷயங்க, இந்த 5 inch TFT டிஸ்பிளே வந்து சொல்லலாம். இதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றது ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மொதல் விஷயங்க, இது நல்ல ஒரு பிரைட்டான TFT டிஸ்பிளே. ஸோ நமக்கு 200 இந்த மற்ற மாடல்ஸில் இருக்க அதே TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களால் பார்க்க முடியும் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ முதல்ல வந்து டைம் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கில் சுவிட்ச் வந்து ஆனில் இருக்குது, ஆஃபில் இருக்குது, நிறைய எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிப் 1, அப்புறமா 0, ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க, கூலன் டெம்பரேச்சர், ஓடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நேவிகேட் பண்ணி பார்ப்போம். ஸோ பட்டன்ஸ் பற்றி வந்து பார்த்துருவாங்க. ஹாரன், இண்டிகேட்டர், நேவிகேட் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஹசர் லைட்டுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹை பீம், லோ பீம் அண்ட் பாஸ் சுவிட்ச். ஸோ இதுவே ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டர் சுவிட்ச், கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நேவிகேட் பண்ணி வந்து பார்ப்போங்க. ஸோ இதில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ ஏபிஎஸை வந்து நம்மளால் இது பண்ணிக்க முடியுங்க. ரோட் ஆர் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸை வந்து எனேபிள் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூலன் டெம்பரேச்சர், அப்புறமா வந்து நமக்கு ஃபியூவல் ரேஞ்ச் என்ன இருக்குது, பேட்ரி என்ன இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 200 இருக்க அதே டிஸ்பிளே செட்டப் தான். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கிடையாது. ட்ரிப் 1க்கான இன்ஃபர்மேஷன், ட்ரிப் 2க்கான இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நேவிகேஷன், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மியூசிக் கண்ட்ரோல், ஸோ சில கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ், ஃபேவரட் இன்ஃபர்மேஷன், குயிக் செலக்டர், கனெக்டிவிட்டி, ஸோ நிறைய எங்கள் ஷிஃப்ட் லைட் எப்போ வரணும், யூனிட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை பற்றியான டீட்டெயிலான ரிவ்யூ தேவைப்படுதுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ப்ளஸ் அடேட் அட்வான்டேஜாக இன்னொரு விஷயமும் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேக்கட் 160cc வண்டி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது டைப் சி சார்ஜருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல டைப் சி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் ஆகட்டும் இல்லை நார்மல் ஆண்ட்ராய்டு மொபைல் ஆகட்டும் டைப் சி சார்ஜரை வச்சு கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததாக KTM மேபி இந்த விஷயத்தை அப்டேட் பண்ணியிருந்தா ரொம்பவே பெட்டராக இருந்திருக்கும். இந்த DC ஹசார்ட் லைட்டுங்க என்னென்னு வந்து பார்க்குறீங்களா, நீங்கள் எங்கேயாச்சும் பார்க் பண்ணிட்டு போயிருக்கீங்க வண்டியை, குழந்தைங்களோ இல்லை யாராச்சும் தெரியாமல் வந்து இந்த ஹசார்ட் லைட் ஆன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கீ ஆஃபில் இருந்தாலுமே எரிஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த DC இக்னிஷன் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியல. மேபி இதை வந்து பார்த்திங்கன்னா கீ ஆன் பண்ணதுக்கப்புறமா வந்து ஆன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். இந்த ஒரு அப்டேட்டை வந்து லாஸ்ட் டைமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போயும் இதை வந்து இட்ஸ் ஸ்டில் கண்டினியூயிங். மேபி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியனாக வந்து இருக்குது. அடுத்ததாக இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ECM டியூனிங்கும் நடந்திருக்கிறதா வந்து சில சோர்ஸஸ் வந்து சொல்லுது. அதாவது டாப் ஸ்பீடு வந்து 125 130 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சில சோர்ஸஸ் வந்து சொல்லுது. இது எனக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து தெரியல. இது வந்து கன்ஃபார்ம் ஆனது கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 130 போகிறதா சில சோர்ஸஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எனக்கே ஐ எம் நாட் ஷுர். பிகாஸ் நான் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 160 வந்து ரிவ்யூ எடுத்துகிட்டு இருக்கேன். இதை பற்றியான ப்ராப்பரான ப்ரௌச்சரோ மற்ற எந்த மெட்டீரியல்ஸோ KTM தரப்பில் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. பட் சில தரப்புகளில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா டாப் ஸ்பீட் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக நான் பின் பண்ணிடுறேன். ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஹைக் ஆகிருக்கு. அது எவ்வளோ ஹைக் ஆகிருக்கு அப்படின்றது வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன். ஸோ மற்றபடி சில ஆஸ்பெக்ட்ஸை வந்து KTM 200க்கும் இந்த வண்டிக்கும் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துருவோம் வாங்க. இப்போ நம்மக்கிட்ட டியூக் 200 இருக்குது, அதே மாதிரி டியூக் 160 இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவிலான காமனான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்துருவோம். ஸோ மொதல் விஷயங்கள் லுக்ஸ்.
ஸோ லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சிமிலராக தான் இருக்குது. இதில் எந்த மாற்றங்களும் கிடையாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஆகட்டும், ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் சைஸ் ஆகட்டும், மற்றபடி டயர் சைஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்து மீட்டர் கன்சோலுக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு வண்டியிலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் டிஎஃப்டி டிஸ்பிளே தான் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் 200cc இன்ஜின், இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 160cc இன்ஜின், ரெண்டுத்துலேயுமே லிக்விட் கூல் தான், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அலுமினியம் ஃபுட் பேக்ஸ் ஆகட்டும், இந்த வண்டியில் 200 அலுமினியம் ஃபுட் பேக்ஸ் ஆகட்டும், இதுவுமே வந்து சேமாக தான் இருக்குது. நமக்கு ரியர் ப்ரொஃபைலை பொறுத்துமே ரெண்டுமே 140 செக்ஷன் டயர் தான். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் ரெண்டு வண்டியிலுமே இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிராப் ரயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே வந்து சிமிலராக வந்து மாற்றிட்டாங்க. எந்த ஒரு மாற்றமுமே வந்து கிடையாது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீ எந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணுவீங்க? எதர் 160 சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை 200 சூஸ் பண்ணுவீங்களா? ஸோ ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸுமே வந்து வீடியோவில் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்லிடுறேன் எவ்வளோ வந்து ப்ரைஸிங் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ மாறுபடுற விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்துருவோம். மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது வந்து 160cc இன்ஜின். நமக்கு KTM 200 வந்து பார்த்திங்கன்னா 200cc இன்ஜின் வந்து இருக்கும். வெயிட்டுமே வந்து மாறுபடுதுங்க. நமக்கு 160 வந்து பார்த்திங்கன்னா 147 கிலோ வந்து இருக்குது. இதுவே நமக்கு 200 வந்து பார்த்திங்கன்னா 159 கிலோ வந்து இருக்குது. நமக்கு KTM 160 வந்து பார்த்திங்கன்னா 10.1 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் வந்து இருக்குது. இதுவே KTM 200 வந்து பார்த்திங்கன்னா 13.5 லிட்டருக்கான ஃபியூல் டேங்க் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி விஷயங்களை வந்து KTM வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது காம்போனன்ட்ஸை வந்து மற்றபடி எந்த பெரிய வித்தியாசங்களும் இந்த ரெண்டு வண்டிகளுக்கு நடுவில் வந்து கிடையாது. ஃபைனலாக ப்ரைஸிங்கை வந்து பார்த்துருவாங்க. எந்த வண்டி சூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங்கை பொறுத்து நமக்கு டியூக் 160 வந்து பார்த்திங்கன்னா 1,78,000 வந்து வந்துட்டுருக்கு. இதுவே டியூக் 200 வந்து பார்த்திங்கன்னா 1,91,000 எக்ஸ்ஷோரூம் வந்து வந்துட்டுருக்குங்க. டீட்டெயில்டான ப்ரைஸ்க்கு மறக்காமல் KTM ஹவுஸரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. இந்த வீடியோவை இதோட வைண்ட் அப் பண்ணிப்போம். இப்போ வந்து வாங்க இந்த 160 ரைடு வந்து பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு KTM 160 வந்து ரைட் ரிவ்யூக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக என்னோடய முயற்சிகளுக்கெல்லாம் ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். லைக், சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. ரைவ் பண்ணுவோமா? வாவ் கைஸ், 150cc மான்ஸ்டருங்க இவன். இழுத்துட்டு போகிறான். வாவ், இந்த 150cc என்ன மேஜிக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த KTM. நான் ஓட்டினது ரொம்ப இம்ப்ரெசிவான வண்டிங்க. உண்மையாக ரைடிங் ஜாக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் இன்னும் ஓட்டி பார்க்கலாம் ஆசை தான். பட் வேண்டாங்க, மிதவேகம் நன்று, நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் கியர் 38, செகண்ட் கியர் 40 to 55, தேர்ட் கியர் 71, ஃபோர்த் கியர் 85, ஃபிஃப்த் கியர் 91, சிக்ஸ்த் கியர் கண்டிப்பாக போகும். ஆனால் இந்த ரோட்டில் அவ்வளோ ஸ்பேஸ் இல்லைங்க. அதனால் வந்து நம்ம 80 to 90 இதையே வந்து நம்மளோட ஸ்வீட்டான லிமிட்டாக வச்சுப்போம். இந்த வண்டி வந்து 130 வரையும் போகிறதா வந்து இப்போ கிளைம் பண்ணுறாங்க சில பேர் வந்து. பட் எந்த அளவுக்கு ஃபேக்ட்டுன்னு வந்து தெரியல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ஹைவே ரிவ்யூ தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், அதை வந்து எடுத்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன கேஷுவலான அப்டேட்கான ரிவ்யூக்காக தான் நான் கொண்டு வந்தேன். மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே அந்த நம்ம 200cc ஃபீல் பண்ண சேம் நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே இருக்குங்க. அந்த பவர் டு வெயிட் ரேஷியோவில் வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க KTM. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி லைட்டாக இருக்குங்க. 200 கொஞ்சம் நமக்கு வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியுது. இது அதை விட லைட்டாக இருக்குங்க. சூப்பரான வண்டிங்க. சஸ்பென்ஷன் பார்த்துருவோம். சஸ்பென்ஷன் எல்லாம் நல்ல டியூன்டு சஸ்பென்ஷன், அதில் எந்த குறைகளும் கிடையாது. இந்த மாதிரி வண்டியெலாம் எடுத்தால் கண்டிப்பாக ஸ்லோவாக ஓட்ட முடியாதுங்க. ஓட்டுறதுக்கான இதுவே இல்லை. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள், வண்டி வச்சுட்டு போகுது வண்டி. ஸோ இப்போ பிரேக்கிங் வந்து பார்ப்போங்க. பிரேக்கிங்குமே எக்ஸ்ட்ரீமுங்க, சூப்பராக இருக்குது. பிரேக்கிங்குமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அருமையாக இருக்குது பிரேக்கிங்கை பொறுத்தும். ஸோ நெக்ஸ்ட் கியர் ஷிஃப்டிங், கிளச் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி சூப்பராக ஃப்ளிக்கபுளாக இருக்குதுங்க. அதான் இந்த 150cc இதை டூரிங் கூட கொண்டு போயிடலாம். எக்ஸப்ட் இந்த விண்ட் பிளாஸ்ட்டை தவிர இது எந்த பிரச்சனையும் இந்த வண்டியில் வந்து பெருசாக நான் நோட்டீஸ் பண்ணல. அதே மாதிரி நல்லா வந்து எப்படி சொல்கிறதுன்னா எங்கேஜிங்காக இருக்குங்க. எனக்கு 200 ஆகட்டும் 160 ஆகட்டும், இதில் ஒரு ரைடருக்கு வந்து எங்கேஜாக இருக்குது வண்டிங்க. அதுதான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயங்கள். ஒரு சின்ன ரேவ் உங்களுக்காக. சூப்பராக இருக்குங்க. எஸ், ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தட் பாய் ஃப்ரம் ஹார்த்தடல் பிரவீன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாம் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், லிமிட்டான ஸ்பீடில் ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போங்க. பாய் மக்களே.